அமெரிக்காவின் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் எல்செவியர் நிறுவனம் இணைந்து வெளியிட்ட உலகின் முன்னணி 2% விஞ்ஞானிகள் பட்டியலில் நிலக்கோட்டை அரசு மகளிர் கல்லூரி பேராசிரியர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். இந்த அங்கீகாரம் நிலக்கோட்டை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நடைபெறும் ஆராய்ச்சிகளின் தரத்தை உயர்த்தும் வகையில் குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியல் உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகளின் ஆய்வு தரவுகள், மேற்கோள் குறியீடுகள், ஹெச் இண்டெக்ஸ் மற்றும் பிற புள்ளியியல் அளவுகோல்களின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது. முனைவர் மார்நாடு, வயது வெறும் 33. இளம் வயதிலேயே இத்தகைய உலகப் பட்டியலில் இணைந்திருப்பது அசாதாரண சாதனை. இவர் இதுவரை 120க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை பல்வேறு பன்னாட்டு ஆய்விதழ்களில் வெளியிட்டுள்ளார். இவரது முக்கிய ஆய்வு பிரிவுகள் மென்படல் தொழில்நுட்பம், மின்தேக்கி நானோ பொருட்கள், ஒளி மின்னணு பயன்பாடுகள் மற்றும் உயிரியல் துறைக்கான காந்த நானோ துகள்கள். இவை அனைத்தும் சூரிய மின்கலன்கள், சென்சார்கள், மருந்து விநியோகம் மற்றும் நோய் கண்டறிதல் போன்ற துறைகளில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. கூகுள் ஸ்காலர் தரவுகளின்படி முனைவர் மார்நாடு அவர்களின் ஆய்வுகள் உலகம் முழுவதும் அதிக அளவில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன. அது அவரது ஆய்வு தாக்கத்தை வெளிப்படுத்துகிறது. அவரது கல்வி பயணம் திருவேடகம் விவேகானந்தா கல்லூரியில் பட்டப்படிப்பு, பின்னர் கோயம்புத்தூரில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயாவில் முனைவர் பட்டம். தற்போது நிலக்கோட்டை அரசு மகளிர் கலை கல்லூரியில் கௌரவ விரைவுரையாளராக பணியாற்றும் இவர் இந்த சாதனையின் மூலம் கல்லூரிக்கே ஒரு உலகளாவிய மெருகூட்டம் சேர்த்துள்ளார். இந்த சாதனையை முன்னிட்டு முதல்வர் முனைவர் சத்யஸ்வரி தலைமையில் துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் சீனிவாசன், சுமதி, முருகவேல், சுரேஷ் பாபு, சின்னச்சாமி, மணிகண்டராஜா, அருண், ராஜபாண்டி, எழுமலை, மாயாண்டி, கார்த்திகேயன் ஆகியோர் முனைவர் மார்நாடு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இச்சிறப்பு அரசு கல்லூரிகளிலும் உலகத்தரம் வாய்ந்த அறிவியல் ஆராய்ச்சிகள் செழிக்க முடியும் என்பதை காட்டுகிறது. 2025க்கான உலக விஞ்ஞானிகள் பட்டியல் டாப் 2% சயின்டிஸ்ட் லிஸ்ட் வெளியிட்டாங்க. அதில் என்னுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. என்னுடைய பல ஆண்டு கனவு நினைவானது. கல்லூரி முதல்வர் அவர்களும் இயற்பியல் துறை தலைவர் அவர்களும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். இதுவரையில் 120 ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இதே போல் எல்லா ஆண்டுகளும் வரணும்னு விரும்புகிறேன். நன்றி.